வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு இப்போ நம்ம மதுரையில் பழங்கானத்தத்தில் துரைசாமிபுரம் மெயின் ரோட்டில் ஐயா நாகலிங்கம்னு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். அவங்க இந்த மலர் மருத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சு ரொம்ப சாதனையாளராக இருக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடி தெர்மல் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் இன்ஜினியராக இருந்து அப்போ சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தில் எப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, அதை பற்றி முழு விவரங்களை ஐயா கிட்ட இப்போ நம்ம கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் இன்ஜினியராக இருந்தீங்க, அப்புறம் சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஆனீங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. 33 வருஷம் அனுபவத்தில் இந்த மலர் மருத்துவத்துல உங்களுக்கு எதுக்கு தீராத ஒரு தாகம் வந்தது? தீராத தாகம், அதாவது மலர் மருத்துவம்ங்கிறது ஒருவருடைய மன குறிகளுக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களால் பிராண விரயமாகிறத நிறுத்தக்கூடிய ஆற்றல். இது நான் ஒரு சாமியார்கிட்ட இருந்தேன், ஒரு ஃபாலோவரா. அவர் சொல்றாரு, நமது எண்ணங்களே அத்தனை வியாதிக்கும் காரணம்ட்டார். நாம் சாப்பிடும் உணவு எதுவும் விஷமல்ல, நமது எண்ணங்கள் அதை விஷமாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை வேணுகோபால் சாமியல்னு ஒரு சாமியல் சொன்னாங்க. அதோட டாக்டர் பாச்சி சொல்றதும் ஒத்து போகையில, ஸோ மனிதனுடைய மனக்குறிகள் மாறினவன அவனுடைய வியாதி எல்லாம் போயிடுது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதனால இந்த மலர் மருத்துவத்தை படிக்கணும்னு படிச்சு ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையை மாற்றக்கூடிய வன்மை அந்த டாக்டர் எட்வர்ட் பாய்ச்ச மருந்துகளுக்கு மாத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை கொடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல மாற்றங்களோட மனிதர்கள் வராங்க. அதனால இனிமேல் அடுத்த ஜெனரேஷன்லாம் மனிதனுடைய மனக்குறிகளுக்கு மருந்து கொடுத்து அந்த மனக்குறிகள் மாறாத வரை அவங்களுடைய வியாதியை முழுமையாக கியூர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஆனால் மனவியாதியை கியூர் பண்ண மாத்திரம் இல்லை, மனவியாதி ரிவர்சபிள் ஆகிற மாத்திரம் இல்லை, மனிதனுடைய ஏஜிங் ப்ராசஸ் கூட ரிட்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இது வரைக்கும் இந்த பிராணாவை விரயம் பண்ண மிச்சம் இருக்க பிராணாவை விரயம் பண்ணாம வாழ்ந்தாலே போதும், இன்னும் 50 வருஷம் வாழ்றதை 80 வருஷம் ஆக்கிடலாம். ஸோ ஏஜிங் ப்ராசஸை ரிட்டையர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய எதிர்மறை குணங்கள் போன அன்னைக்கு மாறிடுது. ஐயா, அப்போ மனிதன் உடம்புல உள்ள உடல் குறைகளுக்கு காரணம் அவங்களுடைய எண்ணங்கள் தான். வேற நோய் தானா வர்றதில்லை. அவனுடைய எண்ணம் வலுவா இருந்து எதிர்மறையா இருந்தா நோய் கண்டிப்பா தாக்கும். அந்த எண்ணங்களை மாத்தியாச்சுன்னா நீங்க அவனுடைய எண்ணங்கள் மாறும்போது அந்த உடல் மோசமான அறிகுறிகள்லாம் தீர்ந்து போயிருமாங்கிறீங்க? ஆமா, அதாவது தீர்ந்து போயிருங்கிறத விட ஒரு மனிதனுடைய வாழ்வியல வளர்ச்சிதை மாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாது. சரி, பேசுறோம், நடக்கிறோம், வேலை பார்க்கிறோம், பலரை சிந்திக்கிறோம், ஹார்ட் சும்மாவே இயங்குது, லங்ஸ் சுருங்கி விரியுது, உணவு எல்லாம் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு நிறைய தேவையில்லாத உணவுகளால அதை செமிக்க வைக்க பெயில் சிரமப்படுது. இது அவ்வளவையும் உடல் உறுப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கையில அதுக்குள்ள தேய்மானம்ங்கிறது இயல்பு. அதை மறுபடியும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் சுவாச பிராணவாயுக்கு தான் உண்டு. சரி, எந்த உடம்புமே எனக்கு இந்த உணவை கொடு, அந்த மெட்டலை கொடு, இந்த மூலிகையை கொடு, இந்த பேலன்ஸ் டயட் கொடுன்னு கேட்கல. ஒவ்வொரு செல்லும் ரத்தத்தில் பிராணவாயு வரையில இறந்த செல்களை பிரிச்சுட்டு புது செல்களை டபுள் ஆக்கி 4 ஆக்கி 8 ஆக்கி பண்ணிக்கிற கூடிய ஆற்றல் பிராணவாயுக்கு மாத்திரம் தான் உண்டு, வேற எதுக்கு இல்லை. ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மனிதன் அதாவது முதுமை ஆகும்போது அவனை முதுமை ஆக்காம அவன் இளமையாவே வச்சுக்கலாம் சொல்றீங்களே, ஆன்டி ஏஜிங்க. ஆமா, அது எப்படியா? அத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா. நம்மளுடைய ரத்தத்தில் அமிலத்தன்மையான மாற்றங்கள் ஏற்படையில, அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சிருக்கையில அந்த கார்பன் டை ஆக்சைடால் பல செல்கள் அழிக்கப்படுகின்றன. அதை புது செல்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த செல்கள் அழியாம பார்த்துக்கிட்டாலே போதும், முதுமை வராம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது செல்கள் அழிகிறதுங்கிறது, செல்கள் தன்னுடைய வலுவிழக்கிறதுங்கிறது ரத்தத்துல பிராணவாயு இல்லைனால் செல்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிருக்கு. ரத்தத்துல பிராணவாயு வேணுங்கிற அளவுக்கு இருந்தால் செல்கள் தான் வாழ்நாட்களே வாழ்ந்துகிட்டே இருக்கு. இதை
அவர் சுவாசிக்கிற காற்றோட போற பிராணவாயு எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்தால் போதும். அதே பார்த்துக்கிறோம். ஸோ இன் டோட்டல் நாம் சுவாசிக்கும் பிராணவாயு மாத்திரம்தான் சுத்த சைத்தன்யம். அது மாத்திரம்தான் நம்மளை முழுமையாக சுத்தப்படுத்த முடியும். அதே முதுமையை தள்ளி போடவே செஞ்சிடும் சாதாரணமா. அந்த அந்த ஆற்றல் மனிதனுடைய எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோட வாழ்ற வாழ்வியலோட சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம மனிதனுக்கு புரியல. பணத்துக்கும் புகழுக்கும் மண்ணாசைக்கும் பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் ஆசைப்பட்ட மனிதன் இந்த உடம்பு மேல ஆசை வைக்காதனால தான் அவன் முதுமையை அடைகிறான். இந்த உடம்பை நேசிக்க ஆரம்பிச்சா உடனே தானாய் சௌரியமாயிருவாங்க. அது அந்த ரகசியம் தெரிஞ்ச ஞானிகள்லாம் 7000 வருஷம் 8000 வருஷம் 10,000 வருஷம் வாழ்ந்தேங்கிறாங்க. பணத்துக்கும் புகழுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அவளையும் விரையம் பண்ணிட்டு உடம்பு மேல ஆசைப்படாம வியாதியோட 60 வயசு 70 வயசுல செத்து போயிடுறாங்க. இந்த ஞானம் புரியாதவங்க. அதான் காரணம். ஐயா, அப்போ ஒரு மனிதன் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம நேர்மறை எண்ணங்களோட இருந்தாலே ரொம்ப நாள் வாழலாங்கிறீங்க. ஆமா. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அமிலத்தன்மை அதிகமாகுது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அமிலத்தன்மையை குறைக்கிறோமோ, பிராணனை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இளமையா இருக்கும்ங்கிறீங்க. அதிகமா சுவாசிக்க வேண்டாம். சுவாசிச்ச பிராணவாயுவை தேவையற்ற எண்ணங்களுக்கு விரைமண்டா வந்தாலே நம்ம தேவையான அளவுக்கு சுவாசிச்ச பிராணனை தேவையில்லாம விரயம் பண்ண உடம்புக்கு கொடுக்கறத விட்டுட்டு மற்ற எதிர்மறை எண்ணங்கள் அவுட்வர்ட் ஆக்டிவிட்டியில திங்க் பண்ணி பிராணவை நஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கதான் வியாதியே. அதுதான் அது காரணம். முதுமை அடைய வச்சுது. ஆட்டோமேட்டிக்கா முதுமை அடைய வச்சுது. எவ்வளவு இளமையா இருந்தாலும் முதுமை அடைய வச்சிடும். அப்போ நம்ம பிராணனை சரியான வழியில பயன்படுத்தி நம்ம எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம இருந்தா நம்ம முதுமை அடையாம இளமையாவே இருக்கலாம். ஆமா. அதாவது ஒரு பெண்ணு இந்த கோபம் பொறாமை அந்த எண்ணங்கள்ல 20 வயசுல 60 வயசு கிழவி மாதிரி தோற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அந்த இயல்பான எண்ணங்களோட வாழ்ந்த 60 வயசு கிழவி கூட 20 வயசுல அளவுக்கு முதுமை அடையாமல் வாழலாம். இந்த கெட்ட எண்ணங்களால நாமளே நம்மளோட முதுமைக்கு கொண்டு போறோம் தெரியாம அருள் சக்தியை நம்முடைய இறை சக்தியை விரையம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்முடைய பிராணாவையும் எதிர்மறை எண்ணங்களையும் விரயம் பண்ண பிராணாவை நல்ல முறையில வச்சிருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம என்னைக்கும் இளமையாவே இருக்கலாம். முதுமை அடைய வேண்டிய அவசியம் வராது. ஆமா, ரைட். அற்புதமா இந்த ஏன் முதுமை அடைகிறோம், என்ன காரணத்துக்காக இளமையா நம்ம இல்லாம போகிறோம், நம்ம இளமையா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.